வாங்க இந்த வீடியோவில் கடலைப்பயிர் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் கடலைப்பயிரை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து அதை தனியாக ஆற வச்சுக்கோங்க. இது தக்காளி சட்னி பண்ணுற மாதிரி தான், நம்ம எக்ஸ்ட்ரா கடலைப்பயிர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் சிவந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிக்கிறேன். நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போயே நம்ம தாளிக்கும் போது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயமும் ஆறட்டும். நான் கடலைப்பயிரை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி லைட்டாக கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அரைச்சேன். இவ்வளோதான் கடலைப்பயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது எப்பயும் போல் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க.